பங்குனி 9 தவக்கால சிந்தனைகள். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தவக்காலத்தின் முதல் வாரத்திற்குள் நுழைகின்றோம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனைதான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி என்று ஒரு கவிஞன் அழகாக பாடுகின்றான். சோதனை இல்லாத மனிதன் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. ஆனால் சோதனைகளை நாங்கள் எதிர்கொண்டு எப்படி வெல்வது என்பதுதான் நமது பிரச்சனையாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே பல்வேறு விதமான சோதனைகளை எதிர்கொள்ளுகின்றோம். குறிப்பாக எங்களுடைய சமூக வாழ்விலே பணத்தின் மீதான ஆசை, மோகத்தின் மீதான ஆசை, இன்னும் பதவியின் மீதான ஆசைகள், இவைகள் எல்லாமே ஒரு விதத்தில் சோதனைகளாகவே எமக்கு இருக்கின்றன. இந்த சோதனைகளை நாங்கள் எப்படி வெல்லப் போகின்றோம்? சோதனை இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்துவிட முடியாது. ஆகவேதான் இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், இயேசு பாலைவனத்திலே சோதிக்கப்படுகின்றார். அவர் மனித இயல்பிலே விளங்கியமையால் அவரும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். முதலாவது சோதனை அவரது உடலை சார்ந்ததாக இருக்கின்றது, பசியோடு தொடர்பட்டதாக இருக்கின்றது. இந்த பசியை நாங்கள் வெவ்வேறு வடிவங்களிலே பார்க்கணும். இன்றைக்கு உடல் பசி, வயிற்று பசி, உடல் பசி, ஊனிச்சை பசி, இப்படியாக நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இவைகள் எல்லாம் உடலுக்கு களங்கம் விளைவிக்கின்றன, உடலை மாசுபடுத்துகின்றன. உடலுக்கு எதிராக எத்தனையோ பாவங்களை சில வேளைகளில் நாங்கள் செய்கின்றோம். ஆகவே இயேசு உடலின் பசியை எதிர்கொண்டு மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுள் வார்த்தையினால் வாழ்கின்றான் என்று அதை எதிர்கொள்கின்றார். இன்னும் சாத்தான் அவருக்கு உலகத்தின் எல்லா மாட்சியையும் காட்டி அவரை எல்லாம் அனுபவிக்க முடியும் என்ற ஆசையை தூண்டுகின்றது. அதையும் அவர் இறை வார்த்தையை கொண்டே எதிர்கொண்டார். இறுதியிலே, நீர் என்னை தெண்டனிட்டு வணங்கினால் இந்த உலகம் முழுவதையும் மக்கு கொடுப்பேன் என்று ஆசை காட்டியது. அதையும் அவர் கடவுள் ஒருவரை தவிர வேறு எவரும் இந்த உலகில் இருக்க முடியாது என்று அறுதிப்பட கூறினார். ஆகவே இன்று இந்த சோதனைகள் எங்களுக்கு பல்வேறு வடிவங்களிலே எமக்கு வருகின்றன. சோதனைகளை எதிர்கொள்ள எமக்கு பலன் தேவை, வலிமை தேவை. அந்த பலத்தையும் வலிமையையும் நாங்கள் இறை வேண்டலிலேயே பெற்றுக்கொள்கின்றோம். இறை வேண்டலும் தவமும் ஒருங்கிணைந்த பொழுதும், இறை வார்த்தைக்குள் நாங்கள் வாழுகின்ற பொழுதும், இந்த சோதனைகளை, இந்த பலவீனங்களை நாங்கள் எதிர்கொள்கின்ற வலிமையை பெறுகின்றோம். அத்தகையொரு வலிமையைத்தான் இயேசு பாலைவனத்தில் 40 நாள் நோன்பிருந்து இறை வேண்டலின் ஊடாக பெற்றுக்கொண்டதன் விளைவாகவே அவர் இந்த சோதனைகளை எதிர்கொண்டு வென்றார். அவரைப் போலவே நாங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாலும் எதிர்கொண்டு வெல்லுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த தவக்காலத்தில் மனமாற்றத்தின் பயணத்தை தொடருவோம். ஆமென்.